An inductor 20 millihenry, capacitor 100 microfarad, and resistor 50 ohm are connected in series across the voltage. The power loss in the circuit is. So, L kuduthachu 20 millihenry, C kuduthachu 100 micro 10 to the power of minus 6 farad, and resistance is 50 ohm. என்ன கேட்டிருக்கு? பவர் லாஸ். பவர் லாஸ் தான் ஆவரேஜ் பவர் லாஸ் நம்ம படிச்சிருக்கோம். VRMS IRMS into cos phi. இது என்ன சர்க்யூட்? LCR சர்க்யூட். LCR சர்க்யூட்ல நம்ம cos phi எதுக்கு ஈக்குவலா வரும்? இதுல நம்ம VRMSன்றது இதுதான் நம்ம அப்ளை பண்ண வோல்டேஜ். இதை கம்பேர் பண்ணேன்னா V0 is 10 volt. அப்போ V0 is VRMS is equal to V0 by root 2. அப்போ 10 by root 2. அப்போ 1 by root 2 0.707 into 10. அப்போ VRMS is 7.07 ampere volt. This is voltage. இப்போ இதை நம்ம இப்படி எழுதலாமா? VRMS IRMS is I equal to V by R. VRMS by Z போடலாமா? cos phi இப்போ LCR சர்க்யூட்ல இது XL, இது XC, இது R. இதுதான் phi tan cos phi. cos phi equal to R ன்றது pure R. pure R by Z. அப்ப இது மாதிரி போடலாம். R by Z போடலாம். அப்போ இந்த இடத்துல cos phi இருக்க இடத்துல R by Z போடும். அப்போ ஃபார்முலா என்ன ஆச்சு? ஆவரேஜ் பவர் will be equal to VRMS squared, புரியுதான்னு பாரு, R by Z. இப்ப நீ என்ன மட்டும் கண்டுபிடிச்சா போதும். R நம்மகிட்ட இருக்கு, VRMS தெரிஞ்சிச்சு, இன்னும் Z மட்டும் கண்டுபிடிச்சா போதும். What is Z? Which is equal to root of R squared plus XL minus XC the whole square. R 50, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. XLக்கு என்ன ஃபார்முலா? L into omega. L எவ்வளவு? 20 milli 10 to the power of minus 3 into L omega. Omega is 314. என்னது? V0 sin omega t 314. அப்போ XL become equal to 2 into 6.28, 628. 628 into 10 to the power of minus 2 become 6.28 ohm. அதே போல XC. XC equal to 1 by C omega. 1 by C omega. C 10 to the power of minus 4 farad. கரெக்டானா? minus 6 minus 4 ஆக்கிட்டோம். Omega is 314. அப்ப பேலன்ஸ் என்ன வரும்னு பார்த்தேன்னா 10,000 divided by 340. தேக்கண்ணே 10 by 3.18 மனப்பாடம் பண்ணிடு. 3.18. அப்போ இது 1000, இது 10 to the power of 4ல 10,000 by 314. 1000 by 314 3.18. அப்போ 31.8. கரெக்டானா? 1000 by 314 is 3.18. அப்போ 10 31.8 ohm. அப்போ இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணு. root of R squared is nothing but
50 squared r squared is nothing but 50 squared 2500 plus xl minus xe இது இதுல இருந்து xl minus xe or xe minus xl என்ன ஸ்கொயர் பண்றதுனால ரெண்டா ஈக்குவல் ஆயிரும். இப்ப 31.8 minus 6.28 சப்ட்ராக்ட் பண்ணு 2 7 5 11 6 போயிருச்சுன்னா 5 5 2 அப்போ 25.52 25.52 the whole squared. இது நீ calculate பண்ணேன்னா approximately you are getting 56 ohms. impedance கண்டுபிடிச்சாச்சு. லாஸ்ட் ஸ்டெப் கரெக்டா வந்துருவோமா? என்ன ஃபார்முலா? இதான் ஆவரேஜ் பவர் லாஸ்க்கான லாஸ்ட் ஸ்டெப். சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவோம். ஆவரேஜ் பவர் லாஸ் இஸ் ஈக்குவல் டு இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணா 7.07 by 56 whole squared, ரெண்டு ஸ்கொயர்டு செட் செட் ஸ்கொயர்டா நம்ம வந்துச்சு இல்லையா? அப்படி இருக்கு. செட் ஸ்கொயர்ட் அதை மிஸ் பண்ணியிருக்கோம். ஸ்கொயர் இன்டு ரெசிஸ்டன்ஸ் இஸ் 50. இதை நீ கால்குலேட் பண்ணேன்னா 0.75 வாட் வந்துடும். 79 வாட். 0.79 வாட் இஸ் த ஆன்சர். இது ப்ராப்ளம் சிம்பிள், ஆனா கால்குலேஷன் கொஞ்சம் ப்ளஸ் கேர்ஃபுல்லா போடணும். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். கேர்ஃபுல்லா போடுங்க, யூ வில் கெட் திஸ் ஆன்சர்.